பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்க கால் விரல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செயின்ஸ் பேக்கெட்டில் மாட்டிக்கின்னு அந்த கிளிப்பிங். ஓகே, எல்லாருமே கோயில் இங்கே பாருங்கள், அதுவும் அதே சேவாலாச்சே. உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கோம் கைஸ். எங்கே புறப்பட்டோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பெங்களூர் வெளியும் போக போகிறோம். அது என்ன ஏது எதுக்குலாம் நான் உங்களுக்கு மோட்டோ விலாகிங் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ தான் வீட்டை கிளம்பியாச்சு. நேற்று வந்து நம்ம கிட்டத்தட்ட சித்தூர் வெளியும் போயிட்டு வந்தோம். எதுக்காக போயிட்டு வந்தோம்லாம் நீங்கள் நேற்று விலாக பார்த்துருந்தா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுருந்துருக்கும். இப்போ அதே இதுக்காக நம்ம கிட்டத்தட்ட பெங்களூர் வெளியும் போயிட்டு வரோம் கைஸ். சேம் இன்னொரு பார்ட்டி, அங்கே ஒரு பார்ட்டி இருக்குது, அங்கே ஒரு பார்ட்டிக்கிட்ட பார்த்து பேசி வாங்கிட்டு வரணும் கைஸ். வாங்கிட்டு வரணும், இல்லை ஆர்டர் கொடுத்துட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ரோல் மொத்தம் ட்ரை. நேற்று நாங்கள் பெட்ரோல் எவ்வளோ போட்டிருந்தோம்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். வா சாமி, காலையிலே வேறு லெவல் காற்றுனா எங்கடா போகிறது, ஹைவேலெல்லாம் தெறிக்க விட்டுன்னு இருந்தா முடிஞ்சு கதை. இன்றைக்கி ஹைவேல் தான் சம்பவம். வின் பிளாஸ்ட் வேறு லெவல் இருக்க போகுது. இங்கே இவ்வளோ இருக்குதுண்ணா, அங்கே எவ்வளோ இருக்கும். இருங்க பெட்ரோல் ஃபில் பண்ணின்னு வரலாம். இப்போ தான் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. எவ்வளோ பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்கோன்னா 200 பெட்ரோல் போட்டிருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட பெங்களூர் வெளியும் போகும் தான் நினைக்கிறேன் இல்லை போவோம். ஏன்னா 3 பாயிண்ட் வந்திருக்கு. நேற்று நாங்கள் எவ்வளோ பெட்ரோல் போட்டிருந்தோன்னா போயிட்டு வாட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர்ஸ் கைஸ். 220 இல்லை 240 கிலோமீட்டர்ஸ் கைஸ். அதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து இப்போ ஸ்டார்டிங் 200. இன்னும் வர்றப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 போட்டால் 500 ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் நம்ம பெங்களூர் வரையும் போயிட்டு வர்றதுக்கு. நேற்று விலாக் பார்த்துருந்தீங்களாம், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுருந்துருக்கும் நம்ம என்ன ரீசனுக்காக நம்ம போயிட்டு வந்தோன்ட்டு. ஆனால் விநாயகர் வெளியும் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கைஸ். வேறு லெவல் தான். ஆனால் அது வந்து மகாராஷ்டிரா விநாயகர்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராலேருந்து அவங்க பெயிண்ட் பண்ணி இது பண்ணிக்கிறது தான். அங்கேருந்து ஆளுங்க கூட்டின்னு வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு போகிற மாதிரின்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. வெயிட்டு மட்டும் ஒன்று தம்மா துண்டு விநாயகர் தான் கைஸ். தம்மா துண்டு விநாயகர் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கே 200 கைஸ். நாங்கள் எங்கே போகிறது, ஸ்டார்டிங்கே 200ன்ட்டு. அங்கெல்லாம் மேக்ஸிமம் மொத்தமே தெலுங்கு ஆள் தான் கைஸ். ஒரே ஆள் ஷெட்டு தான். கிட்டத்தட்ட அவங்க 2 பேர் பிரதர்ஸு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஷெட்டு கைஸ். எல்லாம் ஒரே ஆள் மெயின்டெனன்ஸு. ஒரு ஆள் பெங்களூரில் இருக்கார், ஒரு ஆள் வந்து மொத்தம் இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு பல கோடி ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டிருக்க மாதிரி அவ்வளோ போட்டிருக்காங்க கைஸ். கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஹைட் எவ்வளோன்னா 25 feet சொல்லியும் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம விலாக் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துக்கும். நான் விலாகில் கூட சொல்லியிருக்கேன் 25 feet வெளியும் நாங்கள் விநாயகர் இருக்குதுன்ட்டு. அதோட காஸ்ட் என்னென்னா கிட்டத்தட்ட 1,20,000 வெளியும் காஸ்ட் அவர் கோட் பண்ணியிருக்காரு கைஸ். அம்மா சாமி, ஆனால் விநாயகர் மாத்திரம் ஒன்று கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி என்னடா. அப்போ அங்கே என்ன பேசியிருக்கோன்னா நாங்கள் பெண்டிங்கில் வச்சுருக்கோம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரேட்டு கட்டுப்படி ஆகணும். ரேட்டு கட்டுப்படி ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் பார்க்குறது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். அதுக்காக சரி இங்கே ஒரு பார்ட்டி இருக்குது, அங்கே போயிட்டு என்ன ஏது கதை அதெல்லாம் போய் பேசிட்டு வரலாம் கைஸ். இங்கே இருக்கிற பார்ட்டி வந்து அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ்காரன் தான் நம்ம கிட்ட பேசுகிறது. இங்கே இப்போ நாங்கள் நேற்று போயிட்டு வந்தது வந்து தெலுங்குக்காரங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே நீங்கள் எது எடுத்தாலுமே ஃபிக்ஸ்டு ரேட் தான். ஒரு ரூபா கம்மி பண்ணல நேற்றெல்லாம் எங்களுக்கு. அதனால் நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். சரி இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இங்கே போயிட்டுருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட இங்கேருந்து பெங்களூருக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. 2 வழி இல்லை, பல வழி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட்னா 2 வழி இருக்குது. இங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து அந்த NH44 ஹைவே, அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த என்ன ஊர் அது வேப்பல்பள்ளிலேருந்து NH44 ஹைவே. அது ரொம்ப ஷார்ட்கட் தான். அது
கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் கைஸ் அது. ஆனால் ரோட்ஸ் எல்லாமே சரியான ரோட்ஸ், சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. நம்ம அங்கே கூட போயிட்டு விலாக்ஸ் போட்டிருக்கேன், அந்த விலாக் பார்க்கலாம், போய் அந்த விலாக் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அங்கே நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்திருப்போம், அந்த விலாக் நான் பண்ணியிருந்திருப்பேன். ஆமா, ஆல்மோஸ்ட் பார்டர் கிட்ட வந்தாச்சு. இன்னும் வரலையா, வந்துச்சா தெரியலையே. இந்த தெரில, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இந்த வாய்ஸை, இந்த வார்த்தைலாம் கட் பண்ணால் நம்ம இன்னும் நல்ல விலாக் கொடுக்கலாம் கைஸ். என்னன்னு தெரில, நானும் மறந்துடலான்னு நினச்சேன், மறக்கவே முடியல, அவாய்ட் கூட பண்ண முடியல. சரி விடுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் ஒரு கட்டத்தில் தானே. ஆனால் நம்ம இந்த டெலிவரி சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போலாம் நீங்கள் அந்த விலாகெல்லாம் பார்த்துருந்துப்பீங்க. அந்த விலாகில் மட்டும் என் வாய்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் கிளியர் கட்டாக வரும். அதுவே நான் நம்மளுடைய வண்டியில் நான் விலாக் பண்ணிகிட்ருக்கப்போலாம் ஏதோ ஒரு நொனையில் உங்களுக்கு கிஸ்ஸுன்னு சவுண்டு வரும். அது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நானும் என்னென்னலாம் பண்ணி பார்த்தேன் அந்த வாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் அரெஸ்டே பண்ண முடியல. விட்டு தள்ளுங்க, அது ஒரு போகிற போக்கில் போட்டோம். இதுவும் பார்டர் வந்தாச்சு. இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ் போனால் ஹைவே பிடிச்சிடலாம். ஹைவே பிடிச்சிட்டா அங்கே ஒரு 30 கிலோமீட்டர்ஸ், அது ஒரு ஊருக்குள்ளே ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ஆக மொத்தம் ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் நவுனா வச்சுக்கோங்க. என்னடா நேற்றெல்லாம் கூகுள் மேப் போட்டு போயிட்டு இருந்தேன், இன்றைக்கெல்லாம் கூகுள் மேப் எல்லாமே சொந்த வழியில் போறியான்ட்டு நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வரலாம் டவுட் இருக்கும். அது வந்து நான் ரெகுலராக போகிறது தான் அந்த ஊருக்கு. ரெகுலராக மீன்ஸ் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி விநாயகர் சீசன் எல்லாமே ஒரு 4-5 வாட்டி போயிட்டு வரேன். அது அப்படியே மைண்டில் பதிச்சு இருக்கு ஐஸ். அதனால தான் சரி, இது கூகுள் மேப் எதுக்கு, டைரெக்டாக ரூட்டு தான் தெரியல, நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே போயிட்டுருக்கேன் கைஸ். கைஸ், உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் இந்த விலாக்லன்னு செய்யல, எல்லா விலாக்லேயும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் இல்லை, நிறையாவே மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நானும் கூட சீக்கிரத்தில் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் கைஸ். நேற்று கிட்டத்தட்ட நம்ம ஒரு 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வர்றவங்கள எதில் அடிக்கணும் கூட சத்தியமாக தெரில. அவன் லைன் அங்கே இருக்குது, என் லைனில் ஏன்டா வர டேய். எதுனா ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பைக்கர்ஸ் தான் பிடிச்சிக்கிறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் மாட்டுறீங்கண்ணா நீங்கள்லாம், அன்றைக்கி வச்சுக்கிறேன் அவங்கள. நாங்கள் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் கைஸ். போகிறப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 2.5 hours ஆகிடுச்சு நம்ம போகிறதுக்குள்ளே. ஆல்மோஸ்ட் இங்கே 9க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அங்கே 12:30க்கு போய் ரீச் ஆகிருந்தோம். 12:30க்கு போய் ரீச் ஆகிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours ஆகிடுச்சு. ஏன்னா ரூட் தெரியாது, மேப் போட்டு போனோம். வர்றப்போ போகிற வழியிலே நாங்கள் வரல, கிட்டத்தட்ட பழம்நேர்லேருந்து அப்படி வந்துட்டோம் கைஸ். ஜஸ்ட்டு ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தான். போகிறதுக்கு 110, வர்றதுக்கு கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸு. ஆனால் அந்த 120 கிலோமீட்டர்ஸு கிட்டத்தட்ட 1.5 hours அடிச்சிட்டேன் கைஸ். எப்படிரா 1.5 hours அடிச்சேன்னா, பாட்டை போட்டேன், வேறு லெவல் வைப்பில் இருந்தேன். மைண்டு எங்கேயோ இருந்துச்சு, பண்ணுறோன்னு வச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். அதனால தான் பவர் ஆஃப் மியூசிக் இவ்வளோ பவர் இருக்குதுன்ட்டு நான் நேற்று தெரிஞ்சுக்கினேன். கிட்டத்தட்ட 120 கிலோமீட்ரு, எந்த விதமான வலியும் இல்லை, எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. அப்படியே சைனியன்னு அடிச்சுட்டு அந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டேன். எல்லாம் பவர் தான். மியூசிக்கும் உயிர் இருக்குதுன்ட்டு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சிச்சு. சரி விடுங்க கைஸ். இன்னொரு விஷயம் நான் பர்டிகுலராக நேற்று விலாக்லேயே நான் சொல்லலான்னு நினச்சேன். நேற்று விலாகு சொன்னேன்னு வச்சுக்கண்ணேன், ரொம்ப பெருசாக ஆகிட்டு இருக்கும். அதனால் நான் இந்த விலாகில் ஷேர் பண்ணுறேன் கைஸ். என்ன விஷயம்னா,
இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் பைக் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணுன்ட்டு உங்களுக்கும் தெரியும், ஆஸ் வெல் அஸ் எனக்கும் தெரியும். எதுக்காகனா, நாங்கள் ரீசெண்டாக ஒரு அண்ணாவை மீட் பண்ணியிருந்தோம். அந்த ஷாப் பார்க்குற இடத்துல ஒரு அண்ணாவை மீட் பண்ணியிருந்தோம். அந்த அண்ணன் ரொம்ப க்ளோஸ் தான் நம்மளுக்கெல்லாம். அந்த அண்ணன் வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கினார் கைஸ். பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கின்னு அந்த கால் விரல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செயின்ஸ் பேக்கெட்டில் மாட்டிக்கின்னு அந்த விரல் கிட்டத்தட்ட பலமான அடி விழுந்துருச்சு. அந்த வண்டி மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கங்கன்னா எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 120 க்ரூஸ் பண்ணிகிட்டு இருந்தாராம். சடனாக ஒரு எக்ஸல் காரை வந்து இப்படி தூந்துட்டார். வண்டி மாத்திரம் கண்டமாக ஆயிடுச்சு கைஸ். வேறு லெவல் கண்டம். நானே அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே மிரள்ட்டேன், என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த அண்ணாவை கேட்டிருந்தேன், நான் ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்கன்ட்டு. என்ன பண்ணுறது தம்பி, எல்லாம் டைம் தான். கிட்டத்தட்ட நான் 80 to 1 lakhs கிட்டத்தட்ட அவர் அமௌண்ட் கொடுத்துருந்தேன் கைஸ். எனக்கே அதே கிட்டத்தட்ட 80 to 1 lakhsனால் இன்னும் ஒரு 40,000 போட்டாவே புது பைக்கே வந்துடும். சேம் அந்த பைக்கே. அது என்னன்னா FZ பைக்கு தான் அந்த வண்டி. ஆனால் கண்டமாக ஆயிடுச்சு. எனக்கு நேற்று பார்த்தோன்னே மனசு கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்ட்டு. அப்போ அவ்வளோ பலமான ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு ஜஸ்ட் அந்த காலுக்கிட்ட தான் அடி விழுச்சு, வேறு எங்கேயுமே இல்லை. ஏதோ கொஞ்சம் சின்னதில் தப்பிச்சுக்கினாரு கைஸ். அந்த ஆர்ட் ஒர்க் பாருங்கள், வேறு லெவலில். ஒரு இதுக்கும் ஒன்று வச்சுருக்காங்க கைஸ். அங்கே ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா இங்கே ஒரு வில்லேஜ் டைப்பில் செட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு சாமி, இங்கே ஒரு கோவில். வேறு லெவல் தான். வேறு லெவல் ஆர்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய இடத்துல கூட பண்ணியிருக்காங்க கைஸ். வேறு லெவல். பார்க்குறதுக்கே ஒரு பியூட்டிஃபுல்லான வைப்பாக இருக்கும். நல்லா இருக்குது. ஒரு ரியலிஸ்டிக்கான இமேஜ் மாதிரி வரைஞ்சிருக்காங்க கைஸ். வந்தாச்சு ஃபைனலாக NH44 வந்து ரீச் ஆயாச்சு கைஸ். இருங்க கொஞ்சம் ஹைப்பாக பேசலாம் கைஸ். ஃபைனலாக NH44 வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட இதுதான் கைஸ் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ஹைவே எவர் இந்தியாவிலே. கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியிலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெளியும் கிட்டத்தட்ட இந்த ஒரே ஹைவே கைஸ் கூட்டு போவோம். ஒன் ஆஃப் தி டெரஃபிக்கான ஹைவே அண்ட் ப்ராப்ளமேட்டிக்கான ஹைவே கூட. எக்கச்சக்கமான சம்பவம்லாம் இந்த ஹைவேல நடந்திருக்கு கூட. அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஹைவேலேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் டிவைட் பண்ண போனால் இன்னும் கொஞ்சம் ஊருங்கள்லாம் வரும் கைஸ். இப்படி எடுத்தோன்னா கொஞ்சம் ஊர், அப்படி எடுத்தோன்னா கொஞ்சம் ஊர். இந்த பக்கம் போனால் வேறு எதுனா ஒரு ஊர் வரும். அதுக்கப்புறமா இன்னும் நிறையா ஊருங்க வரும் கைஸ். பேருங்கெல்லாம் எதுவுமே தெரியாது. என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது. எஸ்கார்டுக்குன்னா பெருசாக இருக்குது, அது ஏதோ பெருசாக. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் போனாவே ரொம்ப கடுப்பு. அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுக்கிறாங்க கைஸ். ஒரே ஒரு லைன் ஃபுல்லாக எடுத்துக்கல, கொஞ்சமாக. இப்போது ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் அப்புறமா பார்த்துக்கோங்க, இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இறங்கடா. அப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே வாட்டி எடுத்துக்கினா வச்சுக்கோங்களேன், இந்த க்ரௌட்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ட்டு அவங்களுக்கும் தெரியும். அதுக்காக தான் ஒரு வேறு லெவல் மூவ் பண்ணியிருக்காங்க. ஹெல்மெட் வைசர் உடஞ்சி போச்சு. அந்த கிளிப்பு வெளியே வந்துடுச்சு கைஸ். டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த இஷ்யூ நான் நம்மளோட டெலிவரி சீரிஸ் ஆரம்பித்து ஒரு 3 vlogs அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் நம்மளோட ஹெல்மெட் கீழே விழுந்துருச்சுன்ட்டு. அப்போலேருந்தே நான் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். பிடிக்கின்னு வந்துடுச்சு பரமா. என்ன பண்ணுறது? விடு நான் பார்த்துக்கிறேன். விடு வைசர் அது பிடிக்கின்னு வந்துருச்சு கைஸ். நானும் போட்டு அமுத்தே முடியல.
ஐயோ ஐயோ, என்ன இது சரியான கொடுமை. இருங்க, நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். அது அமுத்தினாலும் திரும்ப அப்படியே பிடிக்கணும் ஒருத்தர் டேஸ். என்ன பண்ணுறது டேஸ்? இங்கே பாருங்கள், இப்போ நான் இது கிளிப்பிங் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். கிளிப்பிங்கு ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போட்டேன்னா, இது கிளிப்பிங் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணியாச்சு, போட்டாச்சா? இப்போது இது க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே தெரியும் உங்களுக்கு. இங்கே லைட்டாக கேப் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஓப்பன் எனக்கு தெரியும். இப்போ இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பேசி. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே எடுத்தா, ஏய் தூக்க முடியலையா? இது ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரே ஒரு 10 நிமிஷம் தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் ஓப்பன் ஆகிடும். இந்த பக்கம் பார்க்கலாம், இருங்க. இந்த பக்கம் ஒரு அளவு ஓகே தான். அதுக்கு ரெடி பண்ணிட்டோம். 10 நிமிஷம் இப்படி இருக்கும். இருங்க அங்கே போயிட்டு காட்டுற என்னென்ன விநாயகர் இருக்குன்ட்டு. நிறைய மாடல்ஸ் இருக்குது இங்கே கூட. நம்ம நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கும் இங்கே பார்க்கலாம். கைஸ் வந்தாச்சு நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு. இங்கெல்லாம் இப்போ தான் அச்சு போட்டு வச்சுருக்காங்க. பே அச்சா ஹேண்ணா, வாலா அச்சா ஹே. இன்னும் எதுவுமே நம்ம நேற்று பார்த்த மாதிரி எதுவுமே பெயிண்டெல்லாம் எதுவுமே அடிக்கல. எல்லாம் ஒயிட் விநாயகர் தான் இங்கே இருக்கிறது. ये वाला अच्छा है। भैया को रिपोर्ट आप पूछिए। ये भैया मेरा भैया है। हाय कैमरा रुको आंटी, मैं वीडियो ले लूँगा तुम। கைஸ் கிட்டத்தட்ட நம்ம நேற்று பார்த்துருந்தது இல்லைன்னா, நேற்றுலாம் ஃபுல்லாமே கலர்ஸ்லாம் அடிச்சிட்டாங்க. இப்போல்லாம் யாருமே அடிக்கலை. அவர் தான் நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இங்கே வந்து எனக்கு ஜாயின் ஆகிட்டு இருந்தார். அவர் பேர் வந்து முகேஷ். இங்கே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டிசைன் எல்லாமே ஒயிட் பீஸ் தான். இங்கெல்லாம் வந்து இந்த ஹிந்திக்காரன் தான். இவர் தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட். ஏ हमारी फ्रेंड है। ஹாய் போலோ, ஹாய். இங்கே பாருங்க, இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ்லாம் இருக்குது. இதில் கலர்ஸ் இருந்துச்சா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கலர்ஸ் இல்லாத காரணத்தினால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போல்லாம் டிசைன் சின்ன சின்ன விநாயகர் எல்லாம் பார்த்துருக்கோம். குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 40 டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கலரிங்கிட்ட ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும். கலர் மிஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு எதுனா கலரிங் எல்லாம் வேணும்னா கிரேமோட்டோ ஷாப் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. ஈஸ்வரன் மட்டும் அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். பரவாயில்ல. ஆனால் விநாயகர் தான் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு அதுக்கு கைத்துக்கிட்டாங்க. இதுவும் பாரு, இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. இதுவும் நல்லா தான் இருக்குது பாருங்க. குடும்பம் பண்ணி வச்சுருக்கேன் விநாயகர். அவங்களே வரைஞ்சி எதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது. டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் இருந்தால் நல்லா இருக்கும். மந்திர் மாதிரி இது பாருங்க. இதெல்லாம் வேறு லெவல் தான், வேறு மாதிரி. ஆனால் இங்கே வந்து முக்கால்வாசிக்காரங்க ஹிந்திக்காரங்க தான் கைஸ் பண்ணுறது. எல்லாமே நார்த் இந்தியன் கைஸ். ஆனால் உண்மையிலே வேறு லெவல் கேரக்டர் தான். உண்மையிலே சொல்லணும், வேறு லெவல் கேரக்டர் தான். நம்ம வீட்டில் எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க கைஸ் இங்கே. ஆனால் நம்ம நேற்று போனது கொஞ்சம் சீப்பாக பார்த்துட்டாங்க. இங்கே ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான். எனக்கு வேல்யூ. எல்லாருமே கோயில் இங்கே பாருங்கள். அதுவும் அதே செட்டப், இதுவும் அதே செட்டப். முக்கால்வாசி மொத்தமே கோயில். இன்னும் எதுக்குமே பெயிண்ட்டு அது இது எதுக்குமே அடிக்கலை. எல்லாம் இப்போ வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நேற்று போனதுக்கு எல்லாம் பெயிண்ட்டெலாம் அடிச்சே வச்சுட்டாங்க. எல்லாம் ராம் மந்திர் அயோத்தியா ஓப்பன் ஆச்சு. விநாயகர் எல்லாமே அயோத்தியாவுக்கு மாறிட்டார்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க. பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் வெளியார்.